நடிகர் கூத்தாடி அது நம்ம மறுப்பு தெரிவிக்கணும். கண்டிப்பா அந்த சார், கூத்தாடிங்கிறத யாரு பேசினாலும் அது தப்பு தான். உங்க கட்சியில இருந்த திரு அண்ணாதுரை அவர்களும் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு, திரு கலைஞர் அவர்களும் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு, திரு எம்ஜிஆர் அவர்களும் அங்கிருந்து வந்தவர் தான். ஸோ அதை கூத்தாடி நம்ம ஏளனமெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது தப்பு. அது நம்ம தப்புனா தப்பு தான், கரெக்டுனா கரெக்டு தான். ஏன்னா நாங்கள் கேப்டன் வழியில் வந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை ஒரு இடத்துல போய் பேசணும், 20 நிமிஷம் தான் பேசணும்னு போலீஸ் கட்டுப்பாடு விதிக்க கூடாது. எல்லாத்துலயுமே கட்டுப்பாடு சார். அது ஏன் நீ கையெழுத்து போட்டு வர்றீங்க? 23 பாயிண்ட் சொல்லிட்டு 23 பாயிண்ட்ல நீ ஏன் கையெழுத்து போட்டு வர்றீங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இத்தனை நிமிஷம் தான் பேசணும்னு ஒரு போலீஸ் அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? போலீஸுக்கு எப்படி அந்த அதிகாரம் இருக்கு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் எவ்வளவு நேரம் பேசலாம்? நீ எலெக்ஷன் டைம்னா ராத்திரி 10 மணிக்கு மேல கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, மத்த நேரம் நீ 10 நிமிஷம் தான் பேசணும், 20 நிமிஷம் பேசணும், யார் உனக்கு கட்டுப்பாடு கொடுக்க சொன்னது? இவங்க ஏன் கையெழுத்து போட்டு வர்றாங்கன்னு கேட்கறேன். அப்ப ஒரு நிமிஷம் மேடம், அப்ப உனக்கு அனுபவம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் கிடையாது, அனுபவம் வேணுங்க அரசியல்ல. நீ 23 பாயிண்ட்டுக்கு ஏன் கையெழுத்து போட்டு வர? நிபந்தனைகளுக்கு ஏன் உட்பட்டு வர? நடத்த விடுவோம் அப்படிங்கும்போது என்ன சார் பண்றது? அது ஏங்க, அது கோர்ட்டுக்கு போ, அனுமதி வாங்கு, கோர்ட்டுக்கு போ. நீ தான் வார வெள்ளிக்கிழமை ராமசாமி சனிக்கிழமை ராமசாமி மாதிரி ஆயிட்டியே. ராதாரவி என்ன வைதேக வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாரு. நீ சனிக்கிழமை ராமசாமி ஆயிட்டியா, வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் ஆயிட்டியா? கோர்ட்டுக்கு போ. கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. கோர்ட்டுக்கு போ, கோர்ட்ல ஆர்டர் வாங்கு. அது என்ன போலீஸ் 20 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்றதுக்கு யாரு கட்டுப்பாடு எப்படி விதிக்கலாம்? ஒரு அரசியல் கட்சியில பேசுறது கூட நாட்டில் ஜனநாயகம் உரிமை இல்லையா? அது தப்பு. அது இவங்க கேட்கணும், கேட்டு வாங்கணும். அனுபவம் வேணும் மேடம். அனுபவம் நீங்க எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வராது மேடம். புரியுதுங்களா? அனுபவம் போக போகத்தான் வரும். இப்போ ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுக்கு நிச்சயமா கொஞ்சம் அனுபவம் வரும். 2வது தேர்தலில் அதை விட அதிகமாக அனுபவம் வரும். ஸோ நீங்க அனுபவம் வேலை. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு நான் தப்பா சொல்லலை. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஹை கிளாஸ் பொலிட்டிஷியன். பட் ஹை கிளாஸ் பொலிட்டிஷியன் லோ கிளாஸ்ல போகணும். திரு புஷ்ய ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரியை சார்ந்தவர். பாண்டிச்சேரியோட பாலிடிக்ஸ் வேற, இங்க உள்ள பாலிடிக்ஸ் வேற. அங்க 10,000 ஓட்டுக்கு ஒரு தொகுதி இருக்கும், இங்க தொகுதிக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு இருக்கும். புரியுதுங்களா? அங்க உள்ள அரசியல் நிலவரம் வேற, இங்க உள்ள அரசியல் நிலவரம் வேற. இப்போ புதுசா இன்னொருத்தர் அங்க வந்திருக்காரு, திரு நிர்மல் அப்படின்னு அதிமுகல இருந்து அவர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி திரு அருண்ராஜ்னு ஒருத்தர் அங்க வந்திருக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கட்சின்னு இருந்ததுன்னா 2ஆம் கட்ட தலைவர் கண்டிப்பா வேணும். இங்க இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்களே முன்னிலைப்படுத்தல.